ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தாவை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக அவிச்சாச்சு, தண்ணியில் போட்டு அவிச்சாச்சு, வேக வச்சாச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதை வேக வச்சிட்ட பிறகு இதில் என்ன பண்ணோம், ஏற்கனவே நாங்கள் வந்து சிக்கனை வந்து பொரித்து வச்சுருக்கோம். அந்த சிக்கனை வந்து பொரித்து இந்த கடாயில் போட்டு இந்த பாஸ்தா ப்ளஸ் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு அடித்தோன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம், இன்னும் வெங்காயம் எடுத்துங்க, பச்சை மிளகாய் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டாச்சு. ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணிங்க, பொடிசாக கட் பண்ணிங்க. அப்புறம் பாருங்கள் கேப்சிகம், அடுத்தது கேப்சிகம் போட போகிறோம். வெரி குட், கேப்சிகம் போட்டாச்சு. கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். குடமிளகாய் போட்டு நல்லா கலரி விட்டுங்க. இப்போ கார மிளகாத்தூள் போடுறோம். இதில் கார மிளகாத்தூள் போட்டு அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா வந்து கலரி விடணும் நல்லா உங்களுக்கு. இது பிரியாணி மசாலா போடுங்க. தண்ணி ஊற்றணுமால இந்த வரும். பாஸ்தா போட்டாச்சு, உள்ளே போட்டாச்சு கடாயில் போட்டு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொரிச்ச சிக்கனை வந்து இதில் போட்டுருவோம். நல்லா வேக வச்சுட்டு எத்தனை தான் பொரிச்ச சிக்கன் இதில் போட்டிங்கன்னா பாஸ்தா வித் சிக்கன் சூப்பர் டிஷ்ஷு பேர். கஸ்தூரி மெத்தி இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இது பேர்